ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ருக்மணிஸ் மாடி தோட்டம். இங்கே பாருங்க, அவுரிங்க இது இண்டிகோ பவுடர்னு சொல்லிட்டு ஏர் கலர் வருது பாருங்க, இதுதாங்க அது. போன வருஷம் வாங்கி வச்சுதுங்க. போன வருஷம் வாங்கி வச்ச செடி வந்து இந்த தொட்டியில் வச்சுங்க, அது காஞ்சிடுச்சுங்க. அதுலேருந்து விதை விழுந்து இந்த பக்கத்து தொட்டியில் வந்துருக்கு பாரு. பூ இந்த மாதிரி பிங்க் கலராக தான் இருக்குங்க. இதுலேயே இன்னொரு வெரைட்டி வருதுங்க, கொளிஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா கூட இந்த டிஃப்ரெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி வைங்க. அவுரியை இப்படி பிரிச்சின்னா இந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகுது பாருங்க. இது அவுரி வந்து இப்படிதான் கட் ஆகுங்க. அந்த கொளிஞ்சின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிக்கிறப்போ இப்படி கட் ஆகுங்க, ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகாதுங்க, இப்படி வளைஞ்சி வருங்க. அது கட் பண்ணிங்கன்னா பூ வந்து அது கொஞ்சம் நல்லா டார்க் பிங்க் கலர் மாதிரி வருங்க. இது லைட் பிங்காக இருக்குங்க. விதைங்க வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வருதுங்க. இது எடுத்து வச்சா வரமாட்டேங்குதுங்க. ஆனால் தானாக எதனா தொட்டியில் விழுந்துடுச்சுன்னா வளருதுங்க, நல்லா வளர்ந்து. சின்ன தொட்டியில தான் இருக்குது பாருங்க, எவ்வளோ வளர்ந்துருக்குது. 2 செடி இருக்குங்க இதில். வாட்டர் கேன் பாதி தான் வச்சிருக்கேங்க, அதுலேயே வளர்ந்துருக்குது. இன்னும் அங்கே மேலே ஒரு தொட்டியில் இருக்குங்க, அது முழு வாட்டர் கேனில் இருக்குங்க. இது பாதி வாட்டர் கேனில் தான் இருக்குங்க. போன வருஷம் கூட நிறைய பேர் விதை கேட்டிருந்தீங்க. அது வந்து விதை எடுக்க முடியலைங்க. எடுத்தா கூட ஒரு 50 விதை போட்டோம்னா ஒரு 4 செடி வருதுங்க, அவ்வளோதான், கம்மியாக தான் வருதுங்க. அது விதை வந்து நல்லா முத்தி வர்றதுக்குள்ள அது சில நேரத்தில் கீழே கொட்டிடுதுங்க. இது தானா நான் போன வருஷம் கூட இந்த வெரைட்டி போயிடுச்சு, இந்த அவுரி போயிடுச்சுன்னு சொல்லி தான் நினச்சிங்க. அப்புறம் பார்த்தா இந்த மழை நாள் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 தொட்டிலையும் தானாகவே துளுத்து வந்துடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே தழையாக பறித்து கூட வந்து ஏர் கலருக்கு யூஸ் பண்ணலாங்க, அரைச்சிட்டு. அது பக்கத்தில் எங்கள் அவரைக்காய் கொடி, அவரை செடி இருக்குது பாருங்க, இது செடி அவரைங்க பூத்துடுச்சுங்க. 1 மாதம் 1.5 மாதம் தான் இருக்குங்க. இதெல்லாம் விதை வச்சு விட்டு பூக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதே வந்து தொட்டியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை எங்கே இருக்குது பாருங்க, சின்ன தொட்டி தாங்க இது. அதிலே கருணக்கிழங்கு, இது சேப்பங்கிழங்கு இருக்குங்க. அந்த தொட்டிலே சேப்பங்கிழங்கும் இருக்குங்க. அதுலேயே இந்த அவரை கொடியும் அவரை செடியும் இருக்குங்க, செடி அவரைங்க. இது வாட்டர் ஆப்பிள் இருக்கிற இந்த தொட்டியில தான் வந்து கொடி அவரை இருக்குங்க. அந்த வாட்டர் ஆப்பிள் செடியே தெரியல பாருங்க, அது ஃபுல்லாக மறைச்சுன்னுக்குதுங்க. இங்கே தான் குருவியும் கூடு கட்டி வச்சிருக்குதுங்க. இது கேரளா பூங்க. இந்த பூ தான் ரொம்ப அழகா இருக்குது. நிறைய இடத்துல இருக்குது மாடி தோட்டத்தில், அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இதுக்கோசரமே நிறைய அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் நிறைய வருதுங்க, தேனீக்கெல்லாம் நிறைய வருது, பட்டர்ஃப்ளையும் வருது. நம்ம எப்பயுமே இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சிருக்கோன்னா அதில் கொஞ்சம் பூச்செடிங்களும் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இங்கே பாருங்க, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, பீர்க்கங்காலாம் வந்து நம்ம பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா தான் காய் பிஞ்சு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கு பாருங்க, இதுதாங்க பெண் பூ. இங்கே இருக்கு பாருங்க, இது ஆண் பூ. இது பாலினேஷன் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம இந்த ஆண் பூவை பறிச்சு இந்த பெண் பூவில் இப்படி ஒத்தி விட்டோம்னாலே அது பாலினேஷன் ஆயிடும். அவ்வளோதாங்க, இந்த பிஞ்சு வந்து பிறகு முழுசா வந்துருங்க நமக்கு. அப்படியே விட்டோம்னா பாலினேஷன் அதுவும் ஆனாதான் ஆச்சுங்க, இல்லைன்னா அது வந்து கொட்டிடுங்க, பிஞ்சு கொட்டிடுங்க. பீர்க்கங்காய்லாம் வந்து நிறைய அறுவடை எடுப்புங்க எப்பயுமே. ஆனால் வந்து ஆன் பாலினேஷன் தான் பண்ணி விடுங்க. சாயந்தரம் வந்து பீர்க்கங்காய் மட்டும் எப்பயுமே பூ பூத்துட்டு இருந்ததுன்னா, ஆண் பூ இருந்ததுன்னா அது பெண் பூ எடுத்து பாலினேஷன் பண்ணி விட்ருவாங்க. பீர்க்கங்காய் மட்டும் நீங்கள் எப்பயுமே மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பால் மாறாமல் ஆன் பாலினேஷன் பண்ணி விடுங்க. டெய்லியுமே வந்து பண்ணி விடலாங்க இருந்ததுன்னா பார்த்து. இதே தரையில் வச்சு வளர்க்குறாங்கன்னா அது கொஞ்சம் நிறைய கொடியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் அடர்த்தியாக படர்ந்து வளர்ந்துருக்குங்க. அதில் எப்படியும் அந்த எறும்புங்க அது இது போக வரன்றப்போ அது பாலினேஷன் ஆகிடுங்க. அப்போ கூட வந்து நம்ம பண்ணி விட்டோம்னா நிறைய காய் அறுவடை எடுக்கலாங்க. இல்லைன்னா 1 2 வருங்க, ஆனால் வராமலாம் போகாதுங்க. எனக்கு கூட சில நேரத்தில் தானாகவே பாலினேஷன் ஆகி 1 2 காயெல்லாம் வருங்க பீர்க்கங்க. ஆனால் பண்ணி விட்டோம்னா நிறைய பீர்க்கங்க வருங்க. புடலங்காய் அப்படி கிடையாதுங்க, நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க, அது தானாகவே நிறைய காய்க்குங்க. இங்கே பாவக்காய்லாம் எவ்வளோ தொங்குது பாருங்க. பாவக்காய் மட்டும் நம்ம கொடி போடுறதே கிடையாதுங்க, தானாகவே வந்துருங்க. இது
ஏதாவது ஒரு பழமாவது பழுத்துருங்க. அங்கங்க இங்க எல்லாம் ஃபுல்லாவே இருக்குங்க. கொடி ரொம்ப அடர்த்தியா படர்ந்துடுச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துல மழை பெய்யுதுங்க. ஆனா மழை பெஞ்சா கூட தண்ணி தொட்டியில போகலைங்க. இங்க பாருங்க இவ்வளவு அடர்த்தியா இருக்குது இல்லைங்களா? இதனால என்ன பண்ணுதுன்னா தண்ணி மழை பெஞ்சா கூட அப்படியே தெரிச்சு மேல போயிடுதுங்க. போயிடுறதுனால தொட்டியில தண்ணி போக மாட்டேங்குது. மழை தண்ணி நம்ம ஊத்துனாதான் மாடி தோட்டத்துல செடிங்களுக்கு தண்ணிங்க. அடர்த்தி கம்மியா இருந்தா மழை பெய்யறப்ப அந்த தண்ணி எல்லாம் வந்து தொட்டியில படுங்க, செடிங்களுக்கு வளர்ச்சி இருக்குங்க. ஆனா வந்து எந்த செடியிலயும் மழை பெஞ்சா தண்ணி படுறதே இல்லைங்க. அப்படியே ஒரு இது மாதிரி பந்தல் மாதிரி படர்ந்துட்டு இருக்குதுங்க. எல்லா கொடியும் படர்ந்துருக்கு. இந்த பீர்க்கங்காய் கொடி பாருங்க எவ்வளவு திரட்சியா இருக்குது. இலையெல்லாம் எவ்வளவு பெரிய இலையா இருக்கு பாருங்க. அது வச்சிருக்கிற தொட்டி கொஞ்சம் பெரிய தொட்டிங்க. இங்க ஒரு கஸ்தூரி வெண்டை இருக்கு பாருங்க. இது எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கு. இப்ப கஸ்தூரி வெண்டை தான் ஒரு 2-3 செடி இருக்குதுங்க. மீதி வெண்டைக்காலாம் இப்பதான் விதை வச்சு விட்டு இருக்குங்க. ஒரு 4 நாள் ஆகுதுங்க. இது வந்து விதை விழுந்துட்டு தானா வளர்ந்த கஸ்தூரி வெண்டை ஒரு 4 செடி இருக்குங்க. இங்க சாத்துக்கொடி பாருங்க எவ்வளவு பெரிய பழம் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. அப்படியே மழை மழைன்னு இருக்குதுங்க. பழம் பாக்குறதுக்கு நல்லா குண்டா. டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க, நல்லா இருக்குங்க. இது நல்ல இனிப்பா இருக்குங்க. போன வருஷம் ஒரு 4 பழம் பறிச்சோங்க. இதுல தொட்டி ரொம்ப சின்ன தொட்டிங்க, பெரிய தொட்டியில வைக்கலைங்க. இது ஒரு 2 வருஷமா வச்சிருக்காங்க. 2 வருஷமாவே தொடர்ந்து வாங்கி வச்சு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் காய்க்க ஆரம்பிச்சுதுங்க இது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 பழம் 5 பழம் வந்துதான் இருக்குங்க. நான் ஏனோ தானோன்னு வாங்கி வச்சேங்க. இது இந்த வாட்டர் கேன்ல தான் வச்சிருக்கேங்க. அதுலயே மஞ்சள் வளர்ந்துருக்குது பாருங்க. இது 2 வருஷமா இந்த தொட்டிலே இருக்குதுங்க. இந்த மஞ்சளும் எடுக்க முடியல என்னால. இந்த சாத்துக்குடி மரத்தையும் எடுத்து தொட்டி மாத்தி வைக்கலாம்னா கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. இதுல நல்லா காய்க்குது பழம். வந்து இந்த வெரைட்டி டேஸ்ட் சூப்பரா இருக்குதுங்க. நல்ல இனிப்பா இருக்குது. அதே வந்து நான் இன்னொரு வெரைட்டி வச்சிருப்பேங்க. அது வந்து நல்ல புளிப்பா இருக்குங்க. ஜூஸ் போட்டாதான் அது நல்லா இருக்குங்க. இது பழத்தை அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாங்க. இங்க ஒரு கொய்யா புத்து இருக்குது பாருங்க. இது திராட்சை கொய்யாங்க. இது கிரேப் கொய்யான்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தா காய்க்குங்க. இது நிறைய பூ இருக்கு பாருங்க. கொய்யாவில கூட நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. சிகப்பு கொய்யா வச்சிருப்பாங்க, ரெட் டைமண்ட் கொய்யா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யாவும் இருக்குங்க. அதுல பிஞ்சே இருக்கு பாருங்க. இது ஸ்ட்ராபெரி கொய்யா. இதுலயே 2 கலர் வச்சிருப்பாங்க. எல்லோ ரெட் வச்சிருப்பாங்க. இது எல்லோ கலருங்க. இது ரெட்ல ஒன்றும் பிஞ்சு வைக்கலைங்க. இது கலர் மாறும்னா, ஆனா பழம் மட்டும் கொஞ்சம் பெருசாயிட்டு இருக்குதுங்க. இன்னும் கலர் மாறலைங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது இந்த பழ மரத்துல இதான் ஃபர்ஸ்ட் பழங்க. இன்னும் நிறைய துளிர் வருது பாருங்க. இந்த இடம் ஃபுல்லா மொட்டு வச்சு பூ வர ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு பழ மரத்துலயும் அந்த துளிர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. நல்லா இதை விட இன்னொரு பழமரம் இருக்குங்க. ரெட் இது ஸ்வீட் லூவின்னு சொல்லிட்டுங்க. அந்த பழமரம் பாத்தீங்கன்னா துளிர் சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. அப்படியே அந்த ப்ரௌன் கலரும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி அந்த அடியில கிரீன் கலரா வருங்க, மேல பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலரா வருங்க. சூப்பரா இருக்குங்க அந்த துளிர் வர்றது பாக்குறதுக்கு. அது நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணிருப்பேன். அதே மாதிரி அது காய்க்கிறது கூட நிறைய காய்க்குங்க. நிறைய பிஞ்சு இருக்குதுங்க அதுல. இது ஒரு மல்பெரிங்க. அங்க பார்த்தோம் பாருங்க, அது நார்மல் பீர்க்கங்க. இது இருக்கு பாருங்க, கொத்து பீர்க்கங்க. இது நம்ம பாலினேஷன் பண்ண வேணாங்க. இது வர்றதே பெண் பூவா தான் வருங்க, ஆண் பூ வர்றது கிடையாதுங்க இதுல. இது அப்படியே பிஞ்சா மாறிடுங்க. இது நிறைய வைக்குங்க, கொத்து கொத்தா வைக்குங்க. குட்டி குட்டியா இருக்காங்க, ஆனா அழகா இருக்காங்க. அந்த கொத்து பீர்க்கன்னு மழை டைம்ல தான் பார்த்தோம்னா அப்படியே ஒரே கொத்துல 4 பிஞ்சு 5 பிஞ்சு அந்த மாதிரி தான் வைக்குங்க. 1 2 கூட வைக்காதுங்க. இப்போ கொஞ்சம் மழை இல்லாதனால 1 2 வைக்குதுங்க. அப்படியே கொத்து கொத்தா வைக்குங்க. நான் போன வருஷம் அப்படியே கொத்து கொத்தா ஒவ்வொரு கொத்துலயும் 5 பிஞ்சு 6 பிஞ்சு அறுவடை பண்ணுவாங்க. இவ்வளவு குட்டி குட்டியா இருக்காங்க, ஆனா அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு அந்த பீர்க்கங்காவே. இது மெழுகு பீர்க்கனுங்க. 3 வெரைட்டி போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த பீர்க்கங்காய் கூட சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா நீட் நீட்டா வருங்க. டார்க் கிரீனா இருக்குங்க, நல்லா டார்க்கா இருக்குங்க. ஆனா இருக்கிற எல்லா பீர்க்கங்காய் விட இதுதான் பெருசு பெருசா இருக்குங்க பீர்க்கங்காய். ஒரு பீர்க்கங்காய் போட்டோம்னாலே ஒரு கூட்டோ பொரியலோ பண்ணிடலாங்க, அவ்வளவு பெருசா இருக்குங்க. நல்லா போன வாட்டி நிறைய பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிருப்பாங்க. அதுல ஒண்ணு விதைக்கு விட்டு தான் ஒரு 4 5 விதை எடுத்து போட்டிருக்குங்க. எல்லா கூடயும் வந்துடுச்சுங்க. ஆனா நம்ம விதைக்கு விட்டு எடுத்தோம்னா எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா
முத்தி அதுக்கப்புறம் திரட்சியா ஆன பிறகு எடுத்து விதை போடுறோம் இல்லைங்களா, அதனால வந்து சூப்பரா எல்லா விதையுமே முளைப்பு திறன் இருக்கும். நம்ம கடையில வாங்குறதான் பாத்தீங்கன்னா 1 2 முளைக்கும், 1 2 முளைக்காம போயிடுங்க. எப்பயுமே நீங்க மாடி தோட்டமோ இல்ல வீட்டு தோட்டமோ வச்சுக்கிறீங்கன்னா ஒரு முறை ஒரு வெரைட்டியை வாங்கி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து அதுல இருந்து விதையை எடுத்து போட்டு வளர்க்கறதுக்கு பாருங்க. திரும்ப திரும்ப விதை வாங்குறத விட நம்மளா எடுத்து போட்டோம்னா விதைங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும், முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க. அதுல வர காய்களும் வந்து நல்ல திரட்சியா வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.